ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். கேப்சிகம் லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பெரிய குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். நெய் கொஞ்சம் சூடானது பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்து விட்டுட்டோம். சேர்த்து விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது 4 பேர்த்துக்கு சரியாக இருந்தது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு ரைஸை கூடுதலாக வச்சு கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா நீளமாக அரிஞ்சு போட்டிருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விட்றலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூனாக இருந்துச்சு. நல்லா வதக்கி விட்றலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரட்டும். வெங்காயம் வதக்கிறதெல்லாம் அந்த பிரியாணி டேஸ்ட்டே இருக்குது. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் சேர்த்து விட்டுக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி அரைஞ்சி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதிலே சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடியில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போதைக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் பிடிக்கும்னா நம்ம மிளகாத்தூள் கூட உங்களுக்கு காரம் என்ன வேணும்னா நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். வெயில் நல்லா இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். இங்கே வேணால் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சாம்பார் தூள் இருந்தால் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு பாக்கெட்டு மஷ்ரூம் இருந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா இதிலே வதக்கி விட்டுறலாம். அந்த ஸ்பைசஸ்லாம் நல்ல காளானில் நல்லா பட்டு வந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது வாய்க்கு. அரைப்படி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க 1/2 மணி நேரம். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இதிலே சேர்த்துட்டு 1க்கு 2 தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு 2 விசில் மட்டும் போதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்கன்னா அரிசி வேறு ஊறி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் தயிர் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே தயிர் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டதுனால ஒன்றும் தேவைப்படலை. நல்லா கம்மன்னு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பெரிய கேப்சிகம் இருந்தது, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வதக்கி நான் சேர்த்துருக்கேங்க. நான் இது லாஸ்ட்டாக ஏன் சேர்க்குறோம்னா நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒன்றா போட்டு பண்ணிங்கன்னா கொலன்னு நல்லா இருக்காது. இது லாஸ்ட்டாக நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா வறுத்து கொட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேப்சிகம். நீங்கள் இது மாதிரி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்களேன். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு கேப்சிகம் போட்டு பண்ணும்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.